Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1112 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஷாங்க்ஸுக்கும் யூஸ்டஸ் கிட்டுக்கும் சண்டைன்னு சொல்லி முடிவாச்சுல்ல. ரெண்டு பேருமே மாத்தி பயங்கரமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஷாங்க்ஸால நம்பவே முடியல, நிஜமாவே யூஸ்டஸ் கிட்டு சண்டைக்கு தான் வரானான்னு. பட் அவன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருந்தான். ஒன்னு அவன் வச்சிருக்க ரோடு பானகிளிஃபோட காப்பியை இவங்கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடணும், அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு உயிரை விடணும். எதை பிக் பண்றான்னு கேட்டவன அவன் சண்டை போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். பின்ன யூஸ்டஸ் கிட்டு என்னைக்காச்சும் இறங்கி போயிருக்கானா என்ன? அதே நேரம் இங்க எக்ஹெட் ஐலாண்ட்ல துரோகி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா கடைசியில இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. லேப இந்த செரஃபிம்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லி எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க, இதுக்கப்புறம் நான் என்னென்ன சொல்றனோ நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன உடனே அவங்களும் ஓகே நிறுவாங்க. ஏன்னா இவ சொன்னாதான் கேட்பாங்களே. அப்படின்னா மத்த வேகா பங்க்ஸ் சொன்னாலுமே இவங்க கேட்கணுமே. இவ என்ன சொல்லியிருப்பா, இப்ப பஞ்சாயத்து நமக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் தான். அவங்க வேகா பங்க கொல்றதுக்கு ஆள் அனுப்பி இருந்தா பரவாயில்ல, என்னையும் சேர்த்தி கொள்ள முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க நீ ஏமாத்திட்டாங்க, என்னால இதை நம்பவே முடியல, இதுக்கு அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கு தான் என்கிட்ட பிளான் இருக்குதுன்னு சொல்லி கிரிமினலா பிளான பண்ணுவா. என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்ப வந்து ஃப்ரண்ட் டயர் டோமை க்ளோஸ் பண்ணிட்டா. இனிமேட்டு யாராலையும் வெளியே போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும், இவ டாக்டர் வேகா பங்க் அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஹாஸ்டேஜஸ் இவங்களை தவிர மத்தவங்க எல்லாத்தையுமே கொன்றுணுமாமா. இப்படி இவங்க கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்குள்ளேயே குழப்பமாயிரும். யார் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து இவங்களை பண்ண சொன்னான்னு எப்படியும் அவங்க கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன ஆகும், இவளை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிருவாங்க. சொல்ல போனா மத்தவங்க கூட சண்டை போற அளவுக்கெல்லாம் இவ ஸ்ட்ராங்கே கிடையாது, சும்மா டம்மி பீஸ் தான். ஆனா கிரிமினல் வேலையை மட்டும் நல்லா பண்றா. அதனால தான் ஸ்னேக் கிட்ட சீக்கிரட்டா அந்த வேலையை பண்ண சொல்லுவா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இவளை வந்து அவ கல்லா மாத்திரணும். அதுக்கப்புறம் யாரும் பார்க்காத அந்த நேரத்துல பழையபடி இவளை மறுபடியும் நார்மலா மாத்திரணுமாமா. லேப்ல இருந்து உங்களோட வேட்டையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனேதான் அவங்க ஒவ்வொரு இடமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பொலந்து கட்டிட்டு இருக்காங்க. இங்க சென்டமரு பாத்தீங்கன்னா அப்படியே பேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். மேல டம்முன்னு பயங்கரமான சவுண்ட். ஒரு சைடு பாசிபிஸ்டாஸ் எல்லாம் நேவியா தடுக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள்லாம் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு அடிச்சு புடிச்சு கப்பல்ல ஏறிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இவங்க எஸ்கேப் ஆகலன்னா எல்லாத்துக்கும் சங்கு தான். அந்த டைமுங்கும் போது இந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல மரக்கட்டையெல்லாம் கட்டி வச்ச மாதிரி ஏதோ ஒரு கப்பல் ஒண்ணு சடக்குன்னு வந்து நிக்கும். இது யாரோட கப்பல்னு தெரியுதா? சிம்பிளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணா நியூ வேர்ல்டுல இருக்க அந்த எல்பேஃப் ஐலாண்டுக்கு பக்கத்துல நம்ம யூஸ்டஸ் கிட்டோட கப்பல் சண்டைக்காக ரெடியா நின்னுட்டு இருக்குது. அவன் டீம் ஆளுகள்லாம் வேணாம் பாஸ் கிளம்பலான்னு சொல்லுவானுன்னு பார்த்தா எங்களால நம்பவே முடியல. இப்பதான் ஒரு எம்பரரை காலி பண்ணிட்டு வந்தோம், இப்ப அடுத்த எம்பரர் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது, தட்டி பிரிங்கன்னு சொல்லிட்டு அவனை நல்லா இன்னும் உசுப்பேத்தி தான் விடுவானுங்க. அவனே வெளியில போயிட்டு இருக்கான். இன்னும் டீம் ஆளுக சப்போர்ட் பண்ண உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மேல போய் நின்னுட்டு கிட்ஸ் பைரட் வாங்க, சாவா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து சாவோம், எவனா இருந்தாலும் ஒரு கை பாத்துடலான்னு உடனே எல்லாம் காட்டுக்கத்து தீட்டு இருப்பாங்களா. அப்போங்கும்போது சைட்ல இன்னொரு கப்பல் வரும். அதுல இருக்க ஒருத்தன் ரெட் ஹேர் ஷாங்க்ஸ் எங்களோட சீஃப், அவரு மேல கை வைக்க விட மாட்டோம்னு ஒரு கூட்டம் வரும். யாரான்னு பார்த்தா ஒரு டம்மி பைய. இவன் பேரு ஃப்ராக்டோஸ் கெரோட்டின், புட்டல் பைரட்ஸோட கேப்டன். அடுத்து ஒரு பொக்கவாய்க்கெல்லாம் வருவான். இப்படி அடுத்தடுத்து குழந்தைகள்லாம் வருதுங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பைரட்ஸ் கூட்டத்தோட தலைவர்கள் தலைவிகள். மெயினா சொல்லணும்னா நம்ம ஷாங்க்ஸுக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம். இத பார்த்துட்டு நம்ம யூஸ்டஸ் கிட்டுக்கு செமையா கடுப்பாயிரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல வந்திருக்கிறது 1-2 டம்மி பீஸுகளா இருந்தாலும் ஃபேமஸான ஆளுகளும் நிறைய பேர் அதுல இருக்காங்க. அதனால யூஸ்டஸ் கிட்டு கொஞ்சம் அசந்தாலும் சரி போட்டு தள்ளுறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க. பட் அவன் இந்த டம்மி பீஸுகளுக்காக எல்லாம் நான் அசர மாட்டேன், அவன் பாத்தீங்கன்னா சண்டைக்கு ரெடியா இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஷாங்க்ஸ் இப்பதான் கப்பலுக்கு ஏற வருவானா. அப்ப அவனோட ஆளுங்க எல்லாம் அவனை போட்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்கிற மேட்டர் தெரிஞ்ச உடனே வேண்டாம் அவங்க எல்லாத்தையுமே ரிட்டர்ன் வர சொல்லிரு, இன்கேஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அது ஆனதான் நம்மளே பாத்துக்கலாம்னு சொல்லும் போது 3 பேர் அடுத்தடுத்து அவன் கால்ல வந்து விழுந்து, ஐ மீன் ஒருத்தருக்கு மேல ஒருத்தரா விழுந்து, உங்களை யாரும் தொட விட மாட்டோம், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு பரப்பானுங்க. அதெல்லாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்ட்டு கிளம்புவான். அந்த இடமே திடீர்னு அதர ஆரம்பிக்கும். என்னடான்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு பெரிய கூட்டமே வந்து பாயும். நாங்க சண்டை போடுறோம், நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்காண்டி நாங்க எது வேணாலும் பண்ணுவோம் அப்படி எப்படின்னு. அவனுக்குன்னு உயிரை கொடுக்க ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அவன் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி, இது என்ன இருந்தாலும் என்னோட பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பும் போது சுத்தி இருந்த அத்தனை பேரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூஸ்டஸ் கிட்ட சண்டைக்கு போயிருக்காங்களே அவங்களை அவன் ரிட்டர்னும் பண்ண சொல்லிடுவான். அதுக்கப்புறம் எல்லாத்திட்டையும் ஜாலியா பேசிக்கிட்டே கப்பலுக்கு வந்து சேர்ந்துட்டான். கப்பல்ல இருக்க அவனோட ஆளுகள்லாம் ரொம்பவும் கேர்லெஸ்ஸா இருக்கானுங்க. எவனா இருந்தா என்ன ஒரு கை பாத்துடலான்னு. பட் ஷாங்க்ஸ் அவனோட பவுண்டி இப்போ 3 பில்லியன் சாதாரண ஆளா நினைச்சுக்காத, சின்ன பசங்க எல்லாம் இப்ப முன்ன மாதிரி இல்ல, சட்டன்னு வளர்ந்து வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உசோப்பு அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பைனாகுலர்ல பார்த்தே சொல்லிடுவான். லேண்ட் ஆஃப் ஆனோக்கு போயிட்டு அவன் சண்டை போட்ட காயம் எல்லாமே அவனுக்கு சரியாயிருச்சுன்னு. அவங்களும் இப்ப சண்டைக்கு ரெடி
தான். சரி பிளாக் பியர்ட பத்தி ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சதான்னு கேட்பான். எதுவும் தெரியல, ஆனா அவன் அந்த பைரட் ஐலாண்ட விட்டு எங்கேயோ கிளம்பி இருக்காங்கிற மேட்டர் மட்டும் தெரியும். லேண்ட் ஆஃப் ஆனவுக்கு அவன் போவான்னு நினைச்சுதான் நம்ம ஷாங்க்ஸ் அங்க போனது. பட் ஆனா அவன் அங்க வரல. இது அப்படி பேசிட்டு இருக்கும் போதே யூஸ்டஸ் கிட்ட பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க. படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவன் சவுத் ப்ளூவை சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாம பையன் கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் எல்லாத்துக்கிட்டையுமே நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க யூஸ்டஸ் கிட்ட பாத்தீங்கன்னா வழியில இருக்க எல்லா கப்பலையுமே பொளந்து கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டான். மொத்தம் பாத்தீங்கன்னா 9 கப்பல் இருக்குது. அதுல நிறைய பேர்த்த வாண்டட் போஸ்டர்ல கில்லரே பாத்துருக்கான். சோ கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் என்ன பண்ணுவான், அவனோட பவரை யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் சண்டைக்கு வந்து நின்னுட்டு இருக்காங்களோ அவங்க கப்பல்ல இருக்க ஸ்டீலையே அலேக்கா தூக்கி அப்படியே ஒரு ஷோ ஒன்னு காட்டுவான். என் ஆப்பனன்ட்ஸ் யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லடா, 10 செகண்ட்ல எல்லாத்தையும் பறக்க விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிஷின் கன் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணுவான். இப்ப மட்டும் அந்த 9 கப்பலையும் அவன் காலி பண்ணிட்டானா டெஃபனட்டா ஷாங்க்ஸ் செம்மையா கடுப்பாயிருவான். சரி ரைட், இனி இதுக்கப்புறம் இவங்க 2 பேத்தோட சண்டை எந்த லெவல்ல நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.